அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு குரு சுக்கிரன் மூடம். குரு சுக்கிரன் மூடம் என்றால் என்ன? இதைத்தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போகிறோம். சூரியன் கிட்ட குரு அஷ்டங்கம் அடைந்தால் அது குரு மூடம். குரு அஷ்டங்கம் அடைந்தால் குருவின் பலம் குறையும், குருவின் காரக பலமும் குறையும். சூரியன் கிட்ட சுக்கிரன் அஷ்டங்கம் அடைந்தால் அது சுக்கிரன் மூடம். சுக்கிரன் அஷ்டங்கம் அடைந்தால் சுக்கிரன் பலம் குறையும், சுக்கிரனின் காரக பலமும் குறையும். சூரியன் கிட்ட குருவும் சுக்கிரனும் இருவரும் அஷ்டங்கம் அடைந்தால் அது குரு சுக்கிர மூடம் என்று பெயர். குரு சுக்கிர மூடம் பஞ்சாங்கத்தில் இருக்கிறது. கோச்சாரத்தில் குரு சுக்கிரன் இருவரும் அஷ்டங்கம் அடைந்தால், அதாவது கோச்சாரத்தில் குருவும் சுக்கிரனும் இருவரும் அஷ்டங்கம் அடையும் காலத்தில் அல்லது இதில் ஒரு கிரகம் அஷ்டங்கம் அடையும் காலத்தில் திருமண முகூர்த்தம் தள்ளி வைக்க வேண்டும். இது சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல காலம் கிடையாது, அதனால திருமணத்திற்கு நல்ல காலமும் கிடையாது. பிறந்த காலத்தில் குரு வக்ரம், கோச்சாரத்தில் குரு வக்ரம் என்றால் திருமண காலம் தள்ளி போட வேண்டும். அதே மாதிரி பிறந்த காலத்தில் சுக்கிரன் வக்ரம், கோச்சாரத்தில் சுக்கிரன் வக்ரம் என்றால் சுக்கிரன் வக்ர காலம் முடியும் வரை திருமண முகூர்த்தம் தள்ளி போட வேண்டும். அடுத்து குரு சுக்கிரன் சமசப்தமாக இருந்து கோச்சாரத்தில் ராகு கேது இந்த கிரகத்தின் மேல் இருந்தாலும் திருமண காலம் தள்ளி போட வேண்டும். குரு சுக்கிரன் மூடம் பார்த்து தான் திருமண முகூர்த்தம் குறிக்கணும். குரு சுக்கிரன் மூடம் பஞ்சாங்கத்தில் ஒரு பாடம். ஆண் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் அஷ்டங்கம் அடைந்தால், பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் அஷ்டங்கம் அடைந்தால் இந்த ஜாதகத்தை இணைக்கவே கூடாது. ஓகே, குட். நெக்ஸ்ட், சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்றால் என்ன? சந்திராஷ்டமம் என்ன செய்யும்? கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். சந்திரன் பிளஸ் அஷ்டமம் சேர்ந்தது தாங்க சந்திராஷ்டமம். பிறப்பு சந்திரனுக்கு 8வது ராசியில் கோச்சார சந்திரன் பயணிக்கும் காலம்தான் சந்திராஷ்டமம். ஜென்ம நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் தான் சந்திராஷ்டமம் நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திர பாதத்துக்கு 64வது பாதம் தான் சந்திராஷ்டம நட்சத்திர பாதம். சந்திரன் மனசுக்காரன். பிறப்பு சந்திரனுக்கு 8ல் கோச்சார சந்திரன் பயணிக்கும் காலம் கவனம் தேவை. எந்த ஒரு சுப காரியமும் எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்க வேண்டாம். மனக்குழப்பம் ஏற்படும், தெளிவான முடிவு எடுக்க முடியாது. சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் நாளை சுப காரியம் தவிர்ப்பது நல்லது. அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது, தாம்பத்திய உறவு கூட வைத்துக் கொள்ளக்கூடாது. காரணம், சந்திரன் உடல்காரன். ஜாதகர் வளர்ப்பிறையில் பிறந்தாலும் சரி, தேய்ப்பிறையில் பிறந்தாலும் சரி, சந்திராஷ்டம நட்சத்திரம் முடியும் வரை எந்த முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம். பஞ்சாங்கத்தில் முகூர்த்த நாள் என்று கொடுத்தாலும் கூட அந்த நாள் ஜாதகருக்கு சாதகமாக இருக்காது. பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் பிளஸ் மாந்தி, கோச்சாரத்தில் 8ல் சந்திரன் பிளஸ் மாந்தி இருந்தால் ஜாதகர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பார். சந்திரனுடைய தசாபுத்தி நடைபெறும் சமயத்தில் கண்டம் கூட எளிதில் ஏற்படும். சந்திராஷ்டமம் பஞ்சாங்கத்தில் ஒரு பாடம். ஓகே, குட். நெக்ஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.